விஜய் வந்து எதிர்த்து பேசுனது 2 பேர்த்த தான், சீமானையும் டிஎம்கேயும் தான். விஜயை எதிர்த்து அவங்க 2 பேரும் சீமானாவது பேசியிருக்கலாம், டிஎம்கே அவரை பற்றி சட்டையே பண்ணல. நீங்களா வந்து அவரை பார்த்து பயந்துட்டாங்கன்னு கிளப்பி விட பார்க்குறீங்க. அந்த திமுககாரர் யாரும் விஜய்க்கு வந்து பதில் சொல்லிட்டு இருக்கலையே. பழனிசாமி தான் வந்து என்னோட கூட்டணி சேர்க்கிறதுக்கு பேசுகிறாருங்கிறதெல்லாம் தகவல் வருது. சீமான் போய் அவர்கிட்ட சேர பார்த்தாரு, அவர் சேர்த்திக்க மாட்டேன்ட்டார். இப்படித்தான் நடந்தது. திமுகவில் யார் அவரை பார்த்து இது பண்ணாங்க, யாரை இது பண்ணாங்க இல்ல. இப்ப அவர் பண்ற விஷயங்களுக்கு நிறைய பேர் பதிலடி கொடுக்குறாங்க. பரந்தூர்ல போய் அவர் பேசிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஸ்ரீகர் பாபு அவர் கூட என்ன பேசியிருந்தாருன்னா, அண்ணா ஆசாரிய மாதிரி வேணா விரதம் இருக்க சொல்லுங்க, உண்ணாவிரதம் இருக்க சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆக என்ன சொல்றாங்க, கிண்டல் பண்றாங்க. அதுக்கு காரணம் மீடியாக்கள் கொடுக்குற விளம்பரம். உங்களுக்கு ஒன்று சொல்லிடுறோமா, 10வது தடவையா சொல்றேன், மீடியாக்கள் ஒருத்தர் வந்து விளம்பரப்படுத்தலாம், தலைவராக்கிட முடியாது. அவ்வளோதான். தலைவருக்குன்னு சில குவாலிட்டிஸ் இருக்குது, அதெல்லாம் இல்லைன்னா நடக்காது. எத்தனையோ நடிகர்கள் வந்துட்டாங்க, இவரும் அடுத்த ஆள். அவ்வளோதான். 910 நாளாக நடக்குது. இவர் கட்சி ஆரம்பித்து 1.5 வருஷம் ஆச்சு. ஒரு நாள் கூட போய் இந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டு இன்றைக்கே போகிறாரு. நாளைக்கு வந்து அந்த தமிழ்நாடு அரசாங்கம் அதை வந்து வேண்டாம் சொல்லி இடத்த மாற்றுறதுக்கான திட்டங்கள் இருக்கிறது உங்களோட தெரிஞ்சிருக்கும். என்ன சொல்லுவார், என்ன நான் சொன்னதுனால தான் இதை நடந்தது. நாளைக்கு நீங்களே வந்து பேட்டி எடுப்பீங்க, விஜய் சொன்னதால் திமுக பயந்து விட்டதா அப்படின்னு கேட்பீங்க. அப்ப பிளான் பண்ணி தான் பண்றாரு. அவ்வளோதான் தெரிஞ்சிருக்கும்.